ஹலோ, நான் உங்கள் எஸ்எஸ். இன்றைக்கி 2 ரெசிபி செய்ய போகிறோம். அது முதல்ல ஒரு ரெசிபிக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 4 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சிம்பிள் ரசம் தாங்க செய்கிறோம். அப்புறம் 3 தக்காளி மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், பெருங்காயம் இதை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டா இந்த மாதிரி பொங்கி வரணும், கொதிச்சிடக்கூடாது. இதில் நம்ம கொத்தமல்லி தூவி வைக்கலாம், இல்லைன்னா கருவேப்பிலையும் தூவிக்கலாம். நான் கருவேப்பிலை தூவியிருக்கேன், மணமாக இருக்கும். சூப்பரான சிம்பிள் ரசம் ரெடி. இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக காடை முட்டையும் கோழி முட்டையும் வேக வச்சு வச்சுருக்கோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் நீங்கள் பெப்பரும் சீரகத்தூளுமே சேர்த்துக்கலாம், அதுவே நல்லா தனி சுவையை கொடுக்கும். இது வெங்காய முட்டை, தக்காளி முட்டைன்னு சொல்லுவாங்க, காடை முட்டையை சேர்த்துக்கலாம். வேக வச்சு உரிச்சு வச்சுட்டு காடை முட்டையை சேர்த்துக்கலாம். கோழி முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், முழுசாகவும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து ஒரு 2-3 முட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மற்ற முட்டையெல்லாம் அப்படியே சேர்த்துக்கிறேன். முட்டை தொக்கு இது சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு காரம் வைக்கலைன்னா காரம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் முட்டையும் அந்த தொக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. ரசத்துக்கு சூப்பர் காம்பினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.